ஹாய். நான் மகாநதி சீரியலில் ஆதிரா யமுனான்ற கேரக்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த சீரியலில் இவங்கள ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு. பொதுவாக ஒரு சீரியலில் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். பட் மகாநதி சீரியலில் அட்டென்ஷன் இல்லாமல் யார் மேலே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி மேலே தான் போகுது. மற்ற கேரக்டர்ஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும் ஃபேமும் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் சீரியலில் நல்லா நடித்தாலும் இது வரைக்கும் யமுனா மேலே எந்த அட்டென்ஷனுமே வந்ததே இல்லை. ஃபுல் அட்டென்ஷனும் யார் மேலே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி மேலே தான் இருந்துச்சு. இதை உணர்ந்த ஆதிரா வேற வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீரியல்லேருந்து குவிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தான் பார்த்தீங்கன்னா டேரக்டரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சீரியலில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறது, எனக்கு வேற வழியே தெரில அப்படின்ட்டு. பொதுவாக ஹீரோயின்ஸ்குள்ளே ஹீரோன்ற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானும் நல்லா அழகாக இருக்கேன், நல்லா நடிக்கிறேன், பட் எல்லா அட்டென்ஷனுமே லட்சுமிக்கு மட்டும் போதுன்ற ஆதங்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதிராக்கு இருந்திருக்கும். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அடிக்கடி காவேரி லைவ் போடுறது அண்ட் நிறையா ஷோஸ்க்கு அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யமுனாக்கு பயங்கரமான இரிட்டேட் கொடுத்துருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க. அண்ட் இவங்க சீரியலில் விட்டு விலகினதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னா பரவாயில்ல, நல்ல முடிவு தான். இந்த சீரியலில் இவங்களுக்கு எந்த ஸ்டோரி லைனுமே இல்லை. அவங்களோட ரோலை இந்த சீரியலில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கான அப்ரிசியேஷன் எதுவுமே கிடைக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹேட்டு தான் இருந்துச்சு அவங்களோட கேரக்டருக்கு. விஜய் அண்ட் காவேரி மட்டும் தான் இந்த சீரியலில் சைன் ஆகிறாங்க, வேற யாருமே சைன் ஆகல. ஸோ இந்த சீரியலில் விட்டு அவங்க விலகினது நல்ல விஷயம் தான். வேற எந்த சீரியலில் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஹீரோயின் கேரக்டர் கிடைக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது.